அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, மகா பெரியவரே, இந்த வார்த்தை தேவரீர் செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சங்கீதக்காரன் கேட்கிறது போல நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். செட்டை நிழலிலே எங்களை காப்பாற்றுவீராக, எங்களை காப்பாற்றுவீராக, எங்களோடு இடைபடுவீராக, எங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவீராக. இந்த வசனத்தை கொண்டு மனுஷனங்களோடு பேசவும், வசனத்தை கேட்கிற வேளையிலேயே அவள் இறுதி கொழுந்து எரிய வேண்டும். எல்லா தூக்க மயக்கம், நீர் விசாரம், சிந்தை கெடுக்கிற எல்லா சிந்தைகள், அங்கும் இங்கும் சிந்தனை செழிக்கப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டி செபிக்கிறேன். கர்த்தாவே, ஆவியான வல்லமையாக்கி நடத்திப்பீரா. நீ பேசும் நாமத்தை மேம்படுத்திக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்கலாம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். உமது சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஆண்டவருடைய சட்டை நமக்கு இருக்கிறது. இந்த வசனங்கள் எத்தனையோ நமக்கு தெரிந்த வசனங்களே, தியானித்த வசனங்களே நாங்கள் போடப்பட்டிருக்கிறது. எனக்கு வரும் உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், எங்க பண்ண வைரஸ் அது போச்சு. இப்ப பாருங்க, சுனாமி வந்தது போல புயல் வந்து அநேக சேதங்கள், சில இடத்தில் பூகம்பம். ஆண்டவரே, விக்கிரங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. எங்களை காப்பாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. எல்லாரும் கைவிட்டு விடுவார்கள் சில வேளையிலே. ஆனா சவரி உஷாரத்தை சொன்னது போல ஓலை வீடு கூட நல்லா இருந்துச்சு, பில்டிங் எல்லாம் உருவாச்சு. அவங்க வீடு கட்டிடம் 9,500 ரூபாய் வாடகை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. அதுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணி வரல, மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க. ஃபுல்லாக ஓய்வு பாருங்க. கட்டடங்கள் அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லாது அவர்தான் செட்டையை வைத்து நம்மளை காப்பாற்றினார். அவருடைய செட்டையே வரையில நமக்கு நித்தனை கொடுத்தார், தூங்க வைத்தார். அவர் நம்மை செட்டை தான் நம்மை பாதுகாக்கிறது. உமது செட்டை அவரை காப்பாற்றார். இன்றைக்கு அவருடைய செட்டை நமக்கு இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது செட்டையிலே என்னை காப்பாற்று. இதை சங்கீதக்காரன் இன்னொரு வசனம் சொல்கிறார் பாருங்கள். 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தேவனே, 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. உமது கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். எல்லாரும் கிருபை அருமையா இருக்கிறது. எங்க ஒரு பெரிய பெரிய கட்டணம் கூட அடிக்க கொடுக்கல, செட்டைகளை நிழலிலே வந்து அடைகிறார். செட்டைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பூகம்பம் ஆரம்ப காலத்திலே பூகம்பம் வந்து குஜராத்தில் எல்லாம் வரும் பொழுது நேற்றைய தினம் வரைக்கும் அவருடைய வீட்டு வாடகை 3 லட்சம் வருமா, பெரிய கோட்டீஸ்வரர். ஆனா மறுநாள் 2 சைஸ் ரொட்டி கவிக்கியோட நிற்கிறார். அப்படி பில்டிங்ல இறங்கி சொல்லிட்டோம். அப்ப நேற்றுக்கு நடக்கிற காரியம் இன்னைக்கு நம்மளால் சொல்ல முடியும். அவருடைய இரக்க கிருபை, அவருடைய செட்டை நிலையில் வந்து நிற்கிறோம் நாங்கள். இன்னைக்கு நம்மை சூழ்ந்து எத்தனையோ
பிரச்சனைகள் தேடி வருகிறது. ஆனா கர்த்தர் அவருடைய செட்டைகளிலே வந்து அடையபடி வைத்து விட்டார். 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தையும் வாசிக்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன். உமது செட்டைகளின் நிழலிலே விக்கிரங்கள் எனக்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பிரச்சனை நடக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, எங்கே வந்து நாங்கள் இருக்கிறோம் என்றால் உமது செட்டை பொறுப்பான். எருசலேமே, எருசலேமே, கோயில் தன் குஞ்சுகளை தம்முடைய செட்டையிலே சேர்த்துக்கொள்ள வேண்டமாக எத்தனையோ தரம் உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன். உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. இன்றைக்கு கர்த்தருடைய செட்டை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு உதவி செய்தது, உதவி செய்யப்படுகிறது. அவருடைய செட்டையில் போடப்பட்டிருக்கிறதே, அவருடைய செட்டை எந்தெந்த சூழ்நிலையிலே நம்மை காப்பாற்றினது அல்லது கிருபை கொடுத்தது, எப்படி வழி நடத்தினது என்று சுருக்கமாக ஒரு 5 காரியங்களை சொல்லி நாம் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4:5. நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கவனிங்கள், அவருடைய செட்டை எப்படிப்பட்ட செட்டையா இருந்ததா? கழுகுகளுடைய செட்டையை போல, கழுகுகளின் செட்டை என்று அங்கு போடப்பட்டிருக்கு. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். கழுகுகளின் செட்டை நம்மை அப்படியே காத்து கொண்டதாம். அவர் கழுகை போல பறந்து காக்கிற பட்சியை போல, அப்படின்னா கழுகை போல நான் எருசலேமில் எப்படி இருப்பேன்? ஆதரவா இருப்பேன். ஒரு வசனம் உண்டு, சாத்தான் அல்லது சத்துரு கழுகை போல கர்த்தருடைய வீட்டை சுத்தி சுத்தி வரானா. ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? கழுகுடைய செட்டையை போல. நீங்க பாருங்க, நம்ம தேவன் யூதா கோத்திரத்து சிங்கம். ஆனா ஒன்று பேர் சொல்றான், சாத்தானோ எவனை விழுங்கலாம் போல சிங்கத்தை போல. அவன் சிங்கம் இல்ல, சிங்க முகத்தை போல முடியுமா? பிள்ளைங்க பயப்படுத்தவங்க பத்தியா? சிங்கம் போக மாட்டேன்னு, குரங்கு போக மாட்டேன். சிங்கம் அல்லாம சிங்கத்தை போல, வெள்ளத்தை போல, வியாதியை போல, பல பிரச்சனைகளை போல வெளியே வருவான். ஒரு வசனம் உண்டு, நான் நினைக்கிறேன், கழுகு கர்த்தருடைய வீட்டின் மீது சாத்தான் கழுகை போல சுற்றி வருவான். ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா 8ஆம் அதிகாரம். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்களின் உடன்படிக்கையை மீறி. உடன்படிக்கை காத்தவர்களுக்கு கர்த்தருடைய செட்டை, கழுகு செட்டை போல அவர் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால். துரோகம், நியாய பிரமாணத்துக்கு துரோகியை மாறிட்ட நீ. துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். எப்படி வரான சத்துரு? வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஆனா பிரச்சனையை கொண்டு போட்டுக்கொண்டு எனக்கு கர்த்தருடைய உடன்படிக்கை மீறி துரோகம் செய்வதினாலே
தெய்வ பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் நமக்கு கழுகுகளின் செட்டையை போல நம்மை சுமக்கிறார். அவர் சொல்றார் பாருங்கள், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அப்ப கர்த்தர் சுமந்து கொண்டிருக்கிறார், நம்மை நடக்கவே விடல. எப்படி சுமந்தாரா? கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளை சட்டையில் மேலே சுமந்து கொண்டு வருகிறது போல கர்த்தரும் இதுவரைக்கும் என்னை வழிநடத்துகிறார். என் நடக்க நீ சொல்லு, என்னை நடக்கவே முடியலப்பா. டிசம்பர் மாதம் வந்துட்டு என்னால் நடக்க முடியல, இந்த பாடலை சகிக்க முடியல, இந்த பிரச்சனை நடக்கும், நான் போய் சேர்ந்துறேன். போ, நான் போய் சேர்ந்தா தான் நான் என் பிள்ளை போய் சேர்ந்துடுறோம். என்னை விட்டுடு, நான் போய் சேர்ந்துடுறேன். இல்லை, உன்னை சாகடிப்பதற்காக உனக்கு ஜீவனை கொடுக்கல, உன்னை சுமப்பதற்காக கழுவை போல் சுமக்க முடியல. தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். சில வேளையிலே கற்பனை பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலோ தங்கள் வாழ்க்கையிலே வாலிப வரும்பொழுது அவர்களாக ஒருத்தருக்கு விரும்புகிறார்கள். பல வருஷங்களாக, 10 வருஷமாக, 5 வருஷமாக விரும்பி வாழ்க்கை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையை விசாரித்து பார்த்தா சொல்வார்கள், யான் தான் நான் கட்டினேன் தெரியாதா, இப்படிப்பட்ட பார்க்கல. ஐயோ தோழி, இதுக்கு மேற்பட்டே நான் செய்த ஒரே தப்பு, இவரை நான் கல்யாணம் பண்ணேன். அந்த தப்புக்கு பரிகாரம் என்ன செய்யணும்? நானே நம்ம ஆய்த்துக் கொள்ளணும். எல்லாரும் மீறி பண்ணேன், ஆனால் நான் என்னால் இனி வாழ முடியாது, இவர்களோடு சேர்ந்து என்னால் வாழவே முடியாது. மகளே, நீ வாழத்தான் வேண்டும். அவருடைய அனுமதி இல்லாமல் உன்னை ஒன்று சேர்த்து இருக்கவே முடியாது. இந்த பாடுகள் மூலமாக உடன்படி உறுதியாயிரு. உன்னை தேவன் காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த கழுகுகளின் செட்டை உன் வாழ்க்கையை செய்கிற ஒரு நன்மையை பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29, 30, 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நீ காத்துக் கொண்டிருக்கிற இப்போ உன் வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விடுதலைக்காக, ஒரு நிம்மதிக்காக, தேவ பிள்ளையே, எனக்கு தெரியல இந்த வார்த்தை உனக்கு வருது, நீ காத்திரு. உன் ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னோடு இது போவாது. உன் குடும்பத்துக்கே ஒரு வேதனை, உன் ஜனங்களுக்கே ஒரு வேதனை. நீ மறக்கவும் மறக்காம இருக்கவும் முடியாம பல பாடல் மத்திய போய் கொண்டிருக்கிற. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுகளை அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போகவே. கழுகுகளின் செட்டை உன்னை சுமந்து உன் சோர்வெல்லாம் மாற்றி உனக்கு ஒரு கழுகு செட்டை அளிக்கிறது. நீ சோர்ந்து போய் விடாதே.
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் சமாதானம், சந்தோஷம், சிரிக்கிறது, ஆடல், பாடல். ஆனால் ஒரு நீங்காத ஒரு சோர்வு விளக்கிறேன். ஏன் வாழ்க்கையில் புயல், ஏன் வாழ்க்கையில் போராட்டம், ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை? மகளே, மகனே, உன் சோர்வை நீக்குவதற்கு உனக்கு ஒரு கல்வி சட்டை இருக்கிறது. நீ சோர்ந்து போய்விடாதே. மாற்றுவா, உன்னை சுமப்பார். அவள் சுமக்கிற சட்டை உனக்கு இருக்கிறது. உன் தகப்பன்கிட்ட சொல்ல முடியல, உன் தாய்கிட்ட சொல்ல முடியல, அண்ணன்கிட்ட சொல்ல முடியல, தம்பிகிட்ட சொல்ல முடியல, மாமா கிட்ட சொல்ல முடியல, மச்சாங்கிட்ட சொல்ல முடியல. நீ போகிற பாதை. ஆனால் கத்தைக்கு நீ சொல்லு. அவர் உன் சோர்வை நீக்கி உன்னை சுமந்து உன் சோர்வை நீக்குவான். அவருடைய சட்டை உனக்கு இருக்கிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடு. சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். தெய்வ பிள்ளைகள், நமக்கு ஒரு சட்டை இருக்கிறது. நாம் கடந்து வருகிற பாதையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது சில பேர் நினைப்பார், இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் கடந்து வருகிற பாதை தெரியும். ஆனால் சத்துரு ஜீவன் எடுக்க எவ்வளோ முயற்சிக்கிறான். ஆனால் கர்த்தரே சுமக்கிறதுனாலே அந்த சோர்வையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தருடைய சட்டை உன்னை சுமந்து வந்து உன் சோர்ந்து போன உன் வாழ்க்கையை அவர் சீர்படுத்தவராக இருக்கிறார். உன் சோர்வுகளை கத்தடிக்கும். இந்த வேலையிலே சில பேர் நடக்கட்டும். எவ்வளவு நீ அடிக்கிற, நம்ம இருந்து அடிக்காடி, நல்லா அடி, நல்லா சித்திரம். எவ்வளோ நாளைக்கு நீ குடிக்கிற குடி, எவ்வளோ நாளைக்கு நீ ஓடுற ஓடு. நான் வீட்டில் இருக்கிற எத்தனை நான் போயிட்டு அப்படி என்ன பண்ண போகிறேன். ஆனால் அதனுடைய இழப்பு பயங்கரமாக நம்மளால் வாழவே முடியாத தொடரும். அது நம்மளால் வாழவே முடியாது. நம்ம அடிக்கிற ஜனம் அடிக்கட்டும், திட்ட ஜனம் திட்டட்டும், பகைக்கிற ஜனம் பகைக்கட்டும், நம்மகிட்ட பேசாத ஜனம் பேசாமல் போகட்டும். எவ்வளோ நான் இருக்கிறவங்க நீ பேச மாட்டேன். கண்ணை மூடிட்டேன்னா யார்கிட்ட போய் பேசு, அப்போ பேசு. நம்மளை எவ்வளவு விரோதிக்கிட்டோம். ஆனால் ஒன்றே ஒன்று, நம்மை சோர்வை நீக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். கழுகு சட்டை போல உன்னை சுமந்து உன் சோர்வை நீக்கும். இரண்டாம் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்களுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கர்த்தருடைய சட்டை என்ன சட்டை? இது கழுகினுடைய சட்டை என்று பார்க்கிறோம். கழுகு சட்டை நம்மை சுமந்து கொண்டு நம்மை சோர்வுகளை நீக்கும். நீ சோர்ந்து போய் வந்திருக்கிற, வெளியே சிரிக்கிற, நான் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், சிரிச்சுட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டுன்னா இருக்கிறேன், உன் கவலையை மறந்து கூட காட்டிதான் இருக்கிறேன். ஆனால் உள்ளத்தினால் இருக்கிற சோர்வு கத்த நீக்குவான். கழுகுடைய சட்டை உன்னை சுமக்கும். உன் தாய் 10 மாதம் சுமந்தது இருக்கு. இந்த பாதி வயதில் போவதற்கா? இல்லை, நீ வாழ வேண்டும். உன்னை சுமந்து என்ன செய்கிறாரா? அப்படியே தரிசு உன் சோர்வுகள் எல்லாம். இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய சட்டைக்கு அடைக்காந்த உனக்கு நிறைவான பலன். நீ விடுகிற கண்ணீருக்கு பலன், நீ விடுகிற பெருமூச்சுக்கு பலன், நீ சந்திக்கிற அவமானங்களுக்கு பலன். வெளியே சொல்ல முடிய பிள்ளைகள், பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் அந்த பவுல் சொன்னது போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ஆராதனை முடிச்சிட்ட பிற்பாடு என் ஆவியில் ஒரே அமைதியே இல்லை. ஏதோ எது இழக்கிறது போல, எதையும் பண்ணது போல ஒரு பெரிய துக்கம். எனக்கு அந்த வசனம் வந்தது.
நான் நினைக்கிறேன் 2 தீமோத்தேயுவா இல்ல 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. என் ஆவிக்கு அமைதல் இல்லாத போயிடுச்சு. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதெல்லாம் நான் சொல்றேன். என் ஆவிக்கு ரெண்டு கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. பார்க்கணும் போல பேசணும், எங்களுக்கு போனோம் பார்க்கணும் எப்படி இருக்கிறாங்க, ஒரு ஆவியில அமைதி இல்லை. எதுவும் நடக்குமோ, எதுவும் நடந்துடுமோ, எதுவும் நடந்துடுமோ, இப்படி இப்படி வரு என் மனசு யாருமே ஒண்ணுமே சொல்லி ஒண்ணுமே செய்ய ஏன் எனக்குள்ள இப்படி ஒரு அலசடிப்பட்டு சாப்பிட முடியல, ஜெபிக்க முடியல, படுக்க முடியல, தூங்க முடியல. இன்னாண்டவர் இப்படி எனக்கு ஒரு ஏன்பா நானாப்பா பெத்த இவளெல்லாம் நானா செய்தேன், ஏன் எனக்கு அமைதி இல்லாம போயிட்டு இப்படி ஒரு போராட்டம். கர்த்தர் சொன்னார், உன்னை நம்பி நான் கொஞ்சம் ஜெபமே கால் படி தாழவே பாதத்திலே யோசுவா விழுந்தது போல விழுந்து கழுது. நான் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது இவருக்கு துக்கம் இல்லை நினைச்சிடாதீங்க. பல துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க, பல போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பல வேதனை உட்கார்ந்து இருக்கிறாங்க. சபை மீட்பது கடினம், தகுவல்ல. தன்னாட்டு குட்டியின் நிலைமை தெரியும், ஆர்வ நிலைமை தெரியும். யாரோ சொல்றாங்க, எதுவும் சொல்ல நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதான் சரி, ஏன்பா எங்களுக்கு இதெல்லாம் இப்படி ஒரு ஆணி அணில் இப்படி ஒரு அமைதி இல்லாம ஆக்கிடுறியப்பா எங்களை. தூக்கம் ரொம்ப தயாரா 10-11 மணி அநார்த்தி கதை தச்சாங்க, வராங்க. சரி எப்படி லோபம் சோர்ந்து போன ஆவியில அமைதி இல்லை. இதுக்கெல்லாம் நான் பலன் தருவேன். கர்த்தருடைய சட்டிக்கு அழைக்கப்பட்ட உனக்கு அவராலே நிறைவான பலன், பலன் வரும். இவருடைய கண்ணீருக்கு, உன் சரீரப்படுகிற வேதனைகளுக்கு, இப்படுகிற பாடுகளுக்கு அனைத்து நான் பலன் தருவேன். என் சட்டை கர்த்தருடைய சட்டை, பலன் கொடுக்கிற சட்டை. அது நீ விடுகிற ஒவ்வொரு பெருமூச்சு, நீ படுகிற பாடு, நீ படுகிற வேதனை எல்லாவற்றிற்கும் நிச்சயம் இந்த பக்கம் ஒரு செய்தி வருது, அந்த பக்கம் ஒரு செய்தி வருது. இப்படி ஒரு உள்ள பாரம், இப்படி கத்த ஒரு பெரிய பாரத்தை வைக்கிறார் சபைக்கு. அங்கதான் நம்பரே நான் கிறிஸ்மஸ் வைக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏதோ கர்த்தரே அதை அனுமதிக்க என்னுடைய சித்தமல்ல, அவருடைய சித்த நிறைவேறிக்கொண்டு இந்த கர்த்தருடைய செட்டை நமக்கு கொடுக்கிற நன்மையை பாருங்கள். சங்கீத 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சட்டைகளில் நீ உன் ஆவிக்கு அமைதி இல்லை. அப்போ அப்படி சட்டையில் போய் உட்கார். அப்படி சட்டையில் ஆண்டவே, இனி நான் எதையும் யோசிக்க மாட்டேன். உமது சட்டை நிலையிலே அவளை சுகமாய் படுக்க வைத்து, எந்த ஒரு ஆபத்து இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், எந்த ஒரு போராட்டம் இல்லாமல் கர்த்தர் அமைதியை காக்க வேண்டும். மனுஷனால் கூடாதது அது தேவனால் அவர் அமைதிப்படுத்தவர்களாக புயலை அமைதிப்படுத்தினது போல் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் நடக்கும் எல்லாவற்றையும் கர்த்தரை செய்வாரா. சபைக்கு விரோதமாய் எத்தனையோ பிரச்சனைகள்
எவ்வளோ போராட்டங்கள். ஆனால் கர்த்தர் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவானவன். இந்த கர்த்தரின் சக்தி கொடுக்கிற நன்மை பாருங்கள். 63ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி. அப்போ கர்த்தருடைய செட்டை நமக்கு பலன் கொடுத்து துணையாயிருப்பான். யார் உனக்கு துணையா இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தரே உனக்கு துணையா இருப்பான். பயப்படாதே. இனி எந்த சத்துருவும் உனக்கு எந்த போராட்டம் கொண்டு போனவிடவே மாட்டான். உனக்கு கர்த்தரே துணையா. காரணம், கர்த்தருடைய செட்டை உனக்கு பலன் கொடுத்து உனக்கு துணையாக. 3 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேருபீனின் மேல் ஏறி 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேருபீனின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளின் மீது தரிசனமானார். காற்றின் செட்டை, என்ன செட்டையா இது? காற்றின் செட்டை மீது தரிசனமானார். அவர்தான் நமக்கு காற்றாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு காற்றை போல காற்றாய் இருக்கிறார். அவர் கழுகின் செட்டை நம்மை சுமந்து சோர்வை, கர்த்தரின் செட்டை பலன் தந்து துணையாயிருக்கும். காற்றின் செட்டை நமக்கு தரிசனம். காற்றின் செட்டையிலே தரிசனம். கண்ண முன்னா கெட்ட கெட்ட கணக்கு, கெட்ட கெட்ட தரிசனம். ஏதோ கண்களுக்கு வருகிறது, ஏதோ வருகிறது. இந்த காற்றின் செட்டை எதை காண்பிக்கிறது? நமக்கு தரிசனம். இந்த காற்றை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். 18ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கேருபீன் மேல் ஏறி, கவனிங்கள், கேருபீன் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். அவர் பறந்தார். காற்றின் செட்டைகளை கொண்டு அவர் யார் பறந்தது? கர்த்தர். அவர்தான். அப்படி கர்த்தருடைய செட்டை நமக்கு காற்றை போல ஒரு காற்றின் செட்டை நமக்கு தரிசனம் கொடுக்கும். இந்த காற்றின் செட்டை நமக்கு தரிசனம். படுத்தா எதுவோ கனவு, எதோ எண்ணம், எதோ யோசனை அப்படின்னா கர்த்தர் நமக்கு ஒரு காற்றின் செட்டை என்று சொல்லும்போது ராக்காலத்தில் எழுதுகிற பல போராட்டம், யோசனைகள், எதோ யோசனைகள். கர்த்தருடைய செட்டை, காற்றின் செட்டை, கழுவின் செட்டை கர்த்ததான். கழுவின் செட்டை, காற்றின் செட்டையில் அவர் பறந்தார் என்றால் அவர் தான் கர்த்தர் தான் நமக்கு. இந்த காற்றின் செட்டை நமக்கு கொடுக்கிற நன்மை பாருங்கள். 104ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி. 104ஆம் சங்கீதம் 3:4. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி, காற்றினுடைய செட்டைகளின் மீது செல்லுகிறார். காற்றினுடைய செட்டை மீது செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். நம்ம எப்படி மாற்றா? அக்கினியாய் மாற்றி விடுகிறார். எந்த பாவமோ, எந்த சாபமோ, எந்த மாயமோ, எந்த மந்திரமோ நம்மை தொடர்ந்து விட மாட்டார். நம்மை சுற்றி அக்கினி இருந்து கொண்டே இருக்கிறது. தம்முடைய ஊழியக்காரரை அக்கினியாய் மாற்றுகிறார். அவர் நம் எல்லாரும் கர்த்தர் ஊழியர்களே. அதனால் காற்றின் செட்டை நமக்கு தரிசனம் கொடுத்து நம்மை அக்கினியாய் மாற்றி, அக்கினியை மாற்ற வல்லமையுள்ளது. ஒரு அக்கினியாய் நம்மில் காணப்பட்டுக் கொள்கிறது. உன்னை இனி
எந்த பாவமும் உன்னை தேவன் தொட விடவே மாட்டான். ஆமென் ஆமென் எந்த தீமை தொட விட மாட்டான். உன்கிட்ட நெருங்கி வரும். ஆமென் உன் மீது எது இருக்கிறது? அக்கினி, காற்றின் செட்டை, காற்றை போல செட்டை இருக்கிறது. எந்த பாவம் அந்த நெருப்பு சுட்டரிச்சிடும், ஆமென் நெருப்பு அழிச்சிடும். அதனாலே அந்த காற்றின் செட்டை நமக்கு தரிசனம் கொடுத்து நம்ம அக்கினியாய் மாற்றி நமக்கு ஒரு அக்கினியை கத்த வச்சிருக்கிறான். நீ பயந்துடா. நான்காவது பாருங்கள், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேருபீன்கள் பெட்டி இருக்கும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேருபீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 சட்டைகளையும் விரித்து, கேருபீனின் செட்டைகள், என்ன செட்டைகளா இது? கேருபீன்கள் தன் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்த பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. நாம் அப்படியே அவருடைய தண்டினாலே அப்படியே நம்மை மூடுமா. நமக்கு கிருபைகள், நமக்கு கிருபாசனம், கேருபீன் சட்டைகள் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கு. நம்மை போல நல்லவர் எத்தனையோ பேர் சேர்ந்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கிருபை தான் கேருபீன் சட்டையை போல விரித்து அப்படி மூடி மறைக்கிறார். நம்மளை பெட்டியை மறைத்து கொண்டு நீ செய்கிற எல்லா காரியத்தையும் அப்படி சட்டை மறைத்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்வியின் சட்டையை குறித்து இன்னொரு வசனத்தை பாருங்கள். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படியே அந்த கேருபீன்களின் சட்டைகள் 20 முழம் விரிவாயிருந்தது. அவைகள் தங்கள் கால்களால் ஊன்றி நின்றது. அவைகளின் முகங்கள் ஆலயத்து உட்புறமாய் நோக்கி இருந்தது. ஆலயத்துக்குள்ளே அப்ப கேருபீனின் சட்டை என்றால் எப்படி ஆலயத்துக்குள்ள இருக்க விரும்புவார்கள்? நீங்க பார்த்து இருக்கிறீங்களா? எவ்வளவு சீக்கிரம் வந்தாலும் அவங்க வெளியே தான் உட்கார. சில பேர் சேர்ல உள்ள உட்காரவே மாட்டாங்க. ஆனா நாம நினைச்ச கேள்வியின் சட்டைகள் ஆலயத்தின் உள்ளேதான் நம்முடைய எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆலயத்துள்ளே வந்து உட்காருமோ அவ்வளவு தேவ பிரசனம் நிரப்பல்லவராக இருக்கிறார். சில பேர் நேரம் இல்லாதனால இப்போ வெளியெல்லாம் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறார்கள். வெளியே சேர் போட்டு உட்காருவார்கள், படிக்கட்டில் உட்காருவார்கள், கீழே உட்காருவார்கள். நமக்கு ஆனாலும் சீக்கிரமாய் வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே உட்காருவது தேவனுடைய கேருவின் செட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்குள் அதிக வாங்கி விருப்பத்தோடு ஓடோடி வரும்பொழுது இந்த கேருவின் செட்டை நமக்கு கொடுக்கிற நன்மையை பாருங்கள். யாத்ராகமம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த கேருபீன்கள் யாத்ராகமம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும். கிருபாசனத்தை மூடுகிறது அப்படித்தான் நமக்கு கிருபையையும் ஆசனத்தையும் கிருபாசனம், ஒரு கிருபாசனத்தை கட்ட நமக்கு வைத்திருக்கிறார், வாக்கு பண்ணிக்கிறார். கிருபையும் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும். கவனிக்கப்போ கிருபாசனம் என்றால் என்ன? கிருபை பிளஸ் ஆசனம். கிருபா நம்மை கிருபை கொடுத்து உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருவதற்கு நம்ம வைத்திருக்கிறார். சில பேர் சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு ரேஷன் 6000 ரூபாய் கொடுக்குறேன், நாங்கள் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? இன்னைக்கு உட்கார முடியாது. ஐயோ 10,000 11,000 கொடுத்து இன்னைக்கு நாளைக்கு கூட கொடுப்பாரு உனக்கு. உன் பணம் போயிடாது, நீ அப்படி சமைச்சு உட்காரு. ஐயோ 10,000 கொடுத்து நான் போறேன். அங்கே போய் கியூல காத்திருப்ப கிடைக்காது. 2 மணிக்கு தான் கிடைக்கும். மதியம் உட்காந்து ஆனால் நிம்மதியாக வசதி கேட்டு சாப்பிட்டு போய் ஈஸியாக வாங்கிட்டேன். ஓடிச்சா ஒரு சீரை பெற்று போய் ஓடிச்சு கழிச்சு ஐயா நான் போகிறேன், எனக்கு ரேஷனுக்கு போ.
ஆனா ரொம்ப நன்றி காத்திருக்க வேண்டிய அவசியம் தேவன் காக்கணும். டாக்டர்கிட்ட போய் காத்து நிற்கிற ரேஷன் எவ்வளவு பெரிய கியூ. சும்மா அரிசி கொடுக்குறேன், பருப்பு கொடுக்குறேன், 4 மணிக்கு சொன்ன 8 மணிக்கு வந்தா உட்கார்ந்து இருக்கிறேன். இங்க ஒரு 5-10 நிமிஷம் காத்துல ஏஞ்சி போறீங்களே உருவாராங்க. நீ போற இருக்க ரேஷன்காரன் 2 மணி ஆனால் காத்துட்டாங்க. ஆளுப்பார் பிரதேசங்களா ஒரு பீஸ் சோட்டு போயிருப்பாங்க. பசி மயக்கன்னு வாட்டிய அவன் 10 மணிக்கு வர சொன்னா 2 மணியா வரல. நீ ஆண்டு சமத்துக்கு ஓட்ட பத்தியா உங்களுக்கு தலை வச்சுட்டா. கர்த்தருடைய சமத்திலே வா. நீ அந்த ஆராய்ச்சி கருத்தை எப்படி கொடுப்பது அழகாக முடிச்சுட்டு போ. ஜாலி மாமா அப்பா நமக்கெல்லாம் அவனை ஈஸியாக கருத்தை செய்திருவான். கர்த்தர் ராஜ்யத்தை தேடு. இதெல்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்படும், ஈஸியா கொடுக்கப்படும். அங்க போயிடாத, ஞாபகம் வச்சிடாத. ஐயோ 8 மணி அந்த 10 ஆயிடுச்சு, 10 ஆச்சு, 10 மணிக்கு வந்து அங்க கியூ காத்து வாங்கல. நான் சொல்றேன் உனக்கு தெரிஞ்ச நீ அழகாக முடிச்சுட்டு போ. அழகாக படத்தை நீ வாங்கி. இந்த கேளுடைய சட்டை உன் வாழ்க்கையே கிருபை கொடுக்குமா? எதுக்காக கிருபைன்னா எபிரேயரின் புஸ்தகம் கிருபை மாசம் நிறைந்த கிருபாசனம் என்ன கொடுக்கிறது பாருங்க நமக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தந்தையிலே சேரக்கடவும். எங்க சேரக்கடவும்? தைரியமாய் கிருபாசன தந்தையை சேரக்கடவும். கிருபாசனம் நான் யோசித்தான். நேற்றும் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து டோக்கன் மழைனா மழை, அப்பேற்பட்ட மழை வீடு விட டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டான். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு வந்திருக்கோம் கூட. ஆனால் ஜனம் 5 மணிக்கு போச்சு. நாளைக்கே போய்க்காது. 4 மணிக்கு உட்கார்ந்த ஜனம் 9 வாங்கி வருது. எப்படி பையனுக்கு நல்லா நல்லா கழுத்தடி மஞ்ச போட பொம்பளைங்க அப்படி தூக்கம். ஏன்னா 5 வரை காத்துட்டு வந்துட்டு இங்க ஒரு காலர் கொஞ்சம் காவிட்டேன். இப்படி தலையை சொல்லி உனக்கு வந்து சேரும். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்து நிச்சயம் சேரும். நீ இன்னும் விளக்கண ஊத்தி நீ பரண்டு அணிந்து நடக்கும்போது அந்த மண்ணால கொட்டிதான் போயிடும். அதனால நீ கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படு. உனக்கு அவர் இறக்க செய்வார். கேருவின் செட்டை உனக்கு கிருபாசனத்தை தந்து உனக்கு இறக்க செய்வார். தைரியமா கிருபாசனம். கடைசியா மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதில் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும். அது செட்டைகளில் இருக்குமா? நீதியின் சூரியனின் செட்டை. நம்முடைய நீதி சூரியனாய் இருக்கிறார். எருசலேமே கோழி தன் செட்டையின் கீழே சேர்த்துக் கொள்ளவனமாக எத்தனை தடவோ உன்னை சேர்த்துக் கொள்ளவனதா இருந்தேன். உனக்கோ மனமில்லா. மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. சூரியனை போல. அவர்தான் சூரியன். யார் சூரியன்? கர்த்தர் தான் நீதி சூரியன். அப்போ நீதி சூரியனை போல இந்த சூரியனின் செட்டை நமக்கு கொடுக்கிற நன்மையை சொல்லி கொடுத்து வருகிறேன். விஜயானந்த ஆயத்தமாயிருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். நீதி சூரியன் உன் துக்கத்தை மாற்றி உன்னை வளர வைத்தான்.
நீங்கள் வளரில் வெளியே போய் உன்னை வளர்ச்சி உன் துக்கத்தை எல்லாம் கட்ட மாற்றும். நீதியின் சூரியன் உன் துக்கத்தை மாற்றும். நீ வளர்ச்சி அடைவார். அன்பின் தெய்வமே, நன்றியோடு நீ சொந்தரிக்கிறோம். பிதா, குமார், பரிசுத்தாவின் நாமத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கிருபை தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.